இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலாவது தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக சபை போதகர் அம்மாக்கும் இந்த டாப்பிக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த ஜானி சார் மற்றும் சபையார் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த பாடுகள் நாட்கள் உம்மை கொண்டு வந்து ராஜா எங்களை கொண்டு வந்து அப்பா உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீங்கள் கொடுத்த மகாபெரிய தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் தேவன் நீங்கள் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் மறைத்து அடியனை நீர் மறைத்து பேசுங்க ராஜா. மனுஷகத்தில் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது ஆண்டவரே, நீர் மறைத்து பேசுங்க. பேசுகிற வார்த்தைகள் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும் ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி எனக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மன்னிப்பு. என்ன தலைப்பு? மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. வருஷம் ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சார் அன்றைக்கி போன சாட்டர்டேக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்காக தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் அவங்களே கொடுத்தாங்க. சரி, மன்னிப்புனா என்னான்னு பார்க்கலாம். மன்னிப்பு அப்படின்றது ஒரு அன்பான செயல். ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மன்னிப்புன்றது ஒரு தியாகத்தின் செயல். ஒரு தியாகமாக இருந்தால், ஒரு தியாகம் செய்கிறோன்னாக்கா அது மன்னிக்கிறதா தான் இருக்கணும். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை மன்னித்து அவங்கள ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கே வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாவிகளாக இருந்தபோது ஏசாமி நம்மளை என்ன பண்ணார்? ரட்சித்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மளை சொந்த புத்திரர்களாக தெரிந்து கொண்டார். ஸோ இன்றைக்கி வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. மத்தேயு 6:14, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். என்ன சொல்லுதுங்க? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். ஒரு மனுஷன் பண்ணுற தப்பை இன்னொரு மனுஷன் மன்னிச்சாதான் நம்மளுக்கு பரமபிதா நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். சப்போஸ் நான் தப்பு பண்ணிட்டேன்னா என் கூட இருக்கிறவங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என் கூட இருக்கிறவங்களோ என்ன பண்ணணும்? என்ன மன்னிக்கணும். அப்போ தான் அவங்களுடைய பாவங்களை யார் மன்னிப்பார்? ஏசாமி பிதாவே மன்னிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது நான் பாவம் பண்ணலன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் எனக்கு விரோதமாக ஏதோ செஞ்சுட்டாங்கன்னும் போது நான் என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கலைன்னா என்ன சொல்கிறாரு பாருங்க, 15ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போது நான் பண்ண தப்பு என்ன ஒருத்தர் மன்னிச்சாதான் அவங்களுடைய பாவங்களை பிதா மன்னிப்பார். அதே மாதிரி நான் ஒருத்தருடைய தப்பை நான் மன்னிச்சாதான் என்னுடைய பாவங்களை யார் மன்னிப்பார்? ஏசாமி மன்னிப்பார். அப்போ என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து போயிடணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? இன்னொருத்தரை மன்னிக்கணும். அந்த மனப்பக்குவத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நாம் தினமும் கேட்கணும். ஸோ அப்போது மற்றவங்கள நாம் பாவி, நீ துரோகி, நீ நான் எனக்கு இது பண்ணிட்ட சொல்லுன்னா அப்படி அப்படியே நம்ம அவங்கள சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கவே படாது. அப்போ கடைசி வரை நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மனசாட்சி, குற்ற மனசாட்சியோடவே இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும். எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அப்போது ஏசாமி மட்டும் நம்மளுக்கு மன்னிச்சிடணும். ஆனால் நாம் ஒருத்தர் செஞ்ச தப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மன்னிக்கக்கூடாதுன்னு இருப்போம். நிறைய பேர் அப்படியே தான் இருப்போம். இப்போ எனக்கு எதனா ஒருத்தர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள நான் மன்னிக்கணும் அனும்போது நான்லாம் மன்னிக்க மாட்டேன்ப்பா, அவர் வேணா மன்னிச்சிக்கிட்டோம், நானெல்லாம்
மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. எப்பவுமே அவங்களும் மன்னிக்கணும், நாமளும் மன்னிக்கணும். அப்போ அந்த வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லுது. நீ அவர் மட்டும் மன்னிச்சுக்கிட்டோம், நானெல்லாம் மன்னிக்க மாட்டேன். அப்போது அந்த இடத்த விட்டு கொடுக்கலன்னா நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் மன்னிக்கிறாரு, ஒருத்தர் மன்னிக்கலைனாக்கா அங்கே தான் வந்து என்ன ஆகுது, பிரச்சனை உண்டாகுது. அப்போது அந்த மனப்பக்குவத்தை நாம் கொண்டு வரணும். இப்போ அவங்க மன்னிச்சா நானும் மன்னிக்கணும், நான் மன்னிச்சா அவங்களும் மன்னிக்கணும். அப்போது அந்த 2 பேரும் மன்னிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நம்மளுக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசேயர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போது ஒரு மனுஷன் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னாக்கா அந்த 2 பேரும் எப்பவுமே வந்து ஒற்றுமையாகவே இருப்பாங்களா? அவங்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடு, மனக்குறைபாடு எதுவுமே வராது இருக்குமா? நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், சர்ச்சில் இருக்கட்டும், வேறு எங்கேயுமே இது குறைபாடு இல்லாத மனுஷன் யாரனா இருக்கிறானா? எல்லாருக்கும் ஒரு குறைபாடு இருக்குது. அப்போ அந்த குறைபாடை நாம் எப்படி மன்னிக்கணும்? ஏசு அப்பாவே நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மன்னிக்கும்போது மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைவை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அப்போது நாமெல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது, ஆமாம் தானே? நம்மளுக்கே வந்து நிறையா நாமளும் நிறையா செஞ்சுட்டு தான் வந்து இங்கே உட்காந்துட்ருக்குறோம் இல்லையா? அப்படி நினச்சிருந்தா ஆண்டவர் நம்மளை வந்து மன்னிச்சு அவர் சொந்த பிள்ளைகளாக நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரா? செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் மற்றவங்களுக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம்? அப்போது ஆண்டவர் நம்மளை மன்னிச்சது போல் நம்ம ஒருத்தரை நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிறது மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி நான் இங்கே வேதம் சொல்லுது. ஸோ மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த அதிகாரமுல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி பேதுரு வந்து ஏசாமி கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, நான் வந்து சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்து வந்தாள், நான் எத்தனை முறை அவனை மன்னிக்கிட்டோம் அப்படின்னு பேதுரு வந்து ஏசாமி கிட்ட கேட்குறாரு. உடனே ஏசாமி வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு, பேதுரு கேட்குறாரு, நான் 7 முறை மட்டும் மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. நீ 7 தர மட்டும் இல்லை, 70 முறை நீ என்ன பண்ணணும்? சகோதரனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம 70 முறை மன்னிக்கிறோமா? எத்தனை முறை அவனுக்கு சான்ஸ் கொடுக்கறது, எத்தனை முறை அவனுக்கு சொல்லி கொடுக்கறது? அவன் திருந்தவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? நாமளே வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு 70 முறை அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அந்த அதிகாரத்தை அப்படியே படிச்சுன்னு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கதை சொல்லுது. என்ன கதை சொல்லுதுன்னா, ஒரு எஜமானன் இருக்கான். அந்த எஜமானன் கிட்ட ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான். அவன் வந்து அவங்ககிட்ட கடன் பட்டுறான். கடன் பட்ட உடனே அந்த கடனை திருப்பி கேட்குறாரு அந்த எஜமானன். நீ என்கிட்ட கடன் வாங்கினே, அந்த கடனை கொடு அப்படின்னு சொல்லி அந்த எஜமானன் வந்து அந்த வேலையாளை பார்த்து கேட்குறாரு. அந்த வேலையாளை என்ன சொல்கிறாரு? என்கிட்ட அதுக்குண்டான நிர்வாகம் இல்லை, என்கிட்ட அதுக்குண்டான பணம் இப்போ கொடுக்க முடியல, அதனால் தயவு செஞ்சு என்கிட்ட என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், சீக்கிரம் கொடுத்துட்றேன் அப்படின்றார். இல்லை அதனால் நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டானதை விற்று என் கடனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த எஜமானன் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எனக்காக இது ஒரு முறை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க, என் பேரில் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஜமானனுடைய மனசு இலகி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரனை மன்னிச்சிடுறாரு. அந்த கடனை நீ கட்ட வேண்டாம், நீ உனக்கு அடிமையாகவும் இருக்க வேண்டாம், நீ என்ன பண்ணு, சுதந்திரவாளியாக போயிடு அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணி அந்த வேலையால் அந்த எஜமானன் அனுப்பிடுறாரு. அவன் விடுதலையாகி வெளியே வரான். வெளியே வந்து ஜாலியாக போயின்னு இருக்கும்போது அந்த வேலையாள்கிட்ட இன்னொருத்தன் கடன் பட்டுறவன் எதிரில் வரான். அவன் எதிரில் வந்த உடனே இவனே ஒருத்தங்கிட்ட கடன் பட்டுட்டு அப்போ தான் ரிலீஸ் ஆகி வெளியே போயின்னுக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த உணர்வு இருக்கணுமா? அவன் உணர்வு இல்லாத என்ன பண்ணுறான், அவன் எதிரில் வந்தான் பற்றி அவங்ககிட்ட கடன் பட்டவனே அவனை பிடிச்சி சட்ட துணியை பிடிச்சி கேட்குறான், டேய் என்கிட்ட வாங்கின காசு எங்க கொடு அப்படின்னு சொல்லி. அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்கிட்ட இப்போதைக்கு என்ன இல்லை, காசு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிற உடனே, இல்லை அதெல்லாம் முடியாது, நீ இப்போ காசு வச்சுட்டு தான் போகணும், இல்லாட்டி உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை வந்து ரொம்ப கடினமாக என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட நடந்துக்கிறான்.
இதை பார்த்துருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த எஜமானன் கிட்ட போய் சொல்கிறாரு, உங்ககிட்ட கடன் மாட்டான் இல்லையா, அவன் வந்து இன்னொருத்தனை வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை ஆள் விட்டு அனுப்பி அந்த வேலையால் கூப்பிட்றாரு எஜமானன். அப்போ அந்த எஜமானன் கேட்குறாரு, நீ உங்ககிட்ட காசுலன்னு வருந்தி என்கிட்ட கேட்டுக்கும் போது நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், ஏன் உனக்கு அந்த பழக்கம் அவங்ககிட்ட நீ வரல? அவன் உங்ககிட்ட தானே காசு வாங்கினா, என்ன ஒருத்தர் மன்னிச்சாரே, நான் ஒருத்தனை மன்னிக்கணுன்ற அந்த மனப்பக்குவம் ஏன் உனக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, நீ மொத்த காசு என்ன பண்ண, உன் கடனை கட்டிட்டு இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி அந்த எஜமானன் வந்து அவனை வச்சுக்கிறாரு. இதில் என்ன தெரியுது நம்மளுக்குனாக்கா, நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த அந்த ஜபத்தில் கூட நாங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம மன்னிப்பு வாங்கிக்கணும். ஏசப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன, நாம் முன்னோட்டரை மன்னிக்க நம்மளுக்கு மனசு இல்லை. அப்படியே பாருங்கள், நம்ம மன்னிக்கிறோமோ மன்னிக்கலையோ என்ன பண்ணுறோம், நம்ம நிறையா நாள் வந்து ஜெபம் பண்ணுவோம் ஒரு விஷயத்துக்காக. இந்த விஷயம் நடந்துடணும், இது எனக்கு வந்துடணும், இது செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்குவோம். ஆனால் அது வந்து நீண்ட நாள் அப்படியே போயிட்டே இருக்கும், அது பெண்டிங்லேயே இருக்கும். ஏன் நடக்கலை தெரியலையே நமக்குள்ளே ஒரு கேள்விக்குறி இதுனே இருக்கும். அப்போ நம்ம நினைக்குவோம், நான் நல்லா தானே கோயிலுக்கு போகிறேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தானே பாட்டு பாடுறேன், நான் நல்லா காணிக்கை கொடுக்குறேனே, நான் ஊழியத்துக்கு போகிறேனே, அப்போ கூட நம்மளுக்கு ஏன் ஆசீர்வாதம் தடைப்படுது, நம்ம ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளாக ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு இருக்கும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 11:25, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண போகும்போது என்ன சொன்னாங்க, ஜெபம் பண்ண போகும்போது உங்களுக்கு யார் பேர்லனா குறை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யார் பேர்லனா ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா, யார் பேர்லனா உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுமா, மன்னிச்சிடணுமா. அப்படி மன்னிக்கலைன்னா என்ன ஆகும், அந்த ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போது நம்ம ஜெபிக்கும் முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தர் மேலே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், பொறாமை, கோபம், அவங்க செஞ்ச துரோகங்கள், அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ண போகணும். இல்லைக்காட்டி ஜெபம் என்ன பண்ணாதான் குறையே தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம மன்னிக்க முடியும், எப்படி பிரதர் மன்னிக்கிறது? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேச மாட்டாங்க, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே, மனைவி கணவனுக்குள்ளே, மாமியார் மருமகள் மாமியார், இப்போ இவங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை இருக்கும். நான் யாரை வேணாலும் மன்னிக்குவேன், அவங்கள மட்டும் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அவங்க என் வாழ்நாளில் அவங்க மூஞ்சிலே முழிய மாட்டேன், அவங்க வீட்டு வாசப்படியே போய் ஏற மாட்டேன். அப்போது இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை என்ன வந்து நமக்குள்ளாக வளர்த்துக்கவே கூடாது. நம்ம அந்த மன்னிப்புன்ற ஒரு நம்மளுக்குள்ளாக அந்த ஒரு இருதயத்தில் வந்துடுச்சுன்னா அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நம்மளுக்கு துரோகம் செஞ்சு நம்மளை ஏமாற்றி நம்மளை நிந்தித்து இருந்தால் கூட நாம் வந்து என்ன பண்ணோம், அவங்கள மன்னிக்கணும் தான் கடவுள் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா, ஜெபம் கேட்கப்படணுமா வேணாவா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம வரவழைச்சிக்கணுமா, நம்ம வரவழைச்சிக்காது இருக்கணுமானா யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில் ஜெயித்து ஐஸ்வர்யமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அவங்க செஞ்ச துரோகத்தை என்னால் மறக்கவே முடியல, வாழ்நாளில் எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஆனால் அந்த ஒரு ஆள் செஞ்சதை மட்டும் நான் என்னால் மறக்கவே முடியாது, அவர் இப்படி பேசியிருக்கவே கூடாது, அவங்க இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, ஆனால் மறந்துடணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறக்கவே இல்லை இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லினே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது கர்த்தரே நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை நம்ம செய்த எல்லா தப்பிதங்களை அவர் நினையாது இருக்கும்போது மனுஷராகிய நாம் மற்றவர்கள் செய்ததை நாம் ஏன் நினச்சிட்டே இருக்கணும்? அப்போ பிசாசு இது கொண்டு வரனா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வராரா? அப்போ நினைக்கலாம் அவங்க கிட்ட போய் பேசலான்னு நினைக்கும் போது பிசாசு வந்து நம்மளை
உறுத்துவான் மனசில். அவங்ககிட்ட பேசாத, அவங்க கூட சேராத, அவங்க ஒன்று வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களை வந்து உங்களை துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து எல்லாரும் நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணுவான், போட்டு எல்லாத்தையும் ரொப்பி வச்சுருப்பான். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இதிலேருந்து நான் என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும். நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆவியானவருக்கு என் மனசில் இடம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து போட தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நம்மளுக்கு வந்து சேரும். அப்போ பாவங்களை நினையாது இருக்கும்போது நாம் மனிதருடைய பாவங்களை நினைத்து கொண்டு அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க நம்ம பேசிக்கொண்டு பாவத்தின் மேலே பாவத்தை சேர்த்து இருதயத்தை வந்து அப்போ இருதயத்துக்குள்ளால எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு ட்ரைனேஜ் மாதிரி வச்சுக்கினாக்கா அது நல்லா இருக்குமா? இருதயம் எப்படி இருக்கும்? அது வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, வேதம் சொல்லுது இல்லையா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல் உள்ள நாற்றம் எடுத்து இருக்கும், வெளியே மட்டும் நல்லா டிப்டாப்பாக நல்லா சென்டெல்லாம் அடிச்சு நல்லா அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் உள்ளே தான் தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும். அப்போது இருதயத்தில் நம்ம எல்லா கசப்பையும் எல்லா இதையும் போட்டு எப்பவுமே நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. அப்போது மற்றவர்களை மற்ற பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய பாவங்களை நம்ம எண்ணாது இருக்கணும், அவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போது நம்ம இப்படி கூட சொல்லலாம், அவர் வந்து கேட்கட்டும் பிரதர், நான் மன்னிச்சிடுவேன். அவங்க வந்து கேட்கட்டும் பிரதர், நான் வந்து அவங்கள மன்னிச்சிடுவேன். நான் எனக்கு ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து பேசட்டுமே, நான் வந்து பேசினா நான் வந்து அவங்களுக்கு சாரி சரி மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணுன்னாக்கா இயேசு கிறிஸ்துவ ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். அப்போது அந்த இயேசுசாமி பாடுபட்ட நாளில் பாருங்கள், அவர் தலையில் முள்கிரீடம் நல்லா சவுக்கில் அடிக்கிறாங்க, அப்புறம் காரி துப்புறாங்க, அவரை பரியாசம் பண்ணுறாங்க, சிலுவையில் கொண்டு போய் ஆணையால் அடித்து ரத்த வெள்ளத்தில் இயேசுசாமி சிலுவையில் மரத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மரண தருவாயில் கூட இயேசுசாமி என்ன சொல்கிறாரு, இவர்களே மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த சிலுவையிலேருந்து பார்க்கும்போது அந்த மத போதகர்கள், அந்த அவரை துக்கப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, அவரை வந்து பரியாசம் பண்ணவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இயேசுசாமி கிட்ட கேட்டாங்களா, ஏசப்பா இயேசுவே எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் பிதா இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களா? அப்போ நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்காதவங்களை கூட நம்ம என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். அப்போ மன்னிப்பு கேட்காதவங்களை கூட நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக நம்மளுடைய குணங்கள் இருதயங்கள் மாறணும். அப்படி மாறலைனாக்கா நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையாக இருக்கிறதா ஒரு தடையாக தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்போ இயேசுசாமி நம்ம ரோல் மாடலாக வச்சுன்னு இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், அவரை போலவே செய்யணும். அப்போது அவரை மாதிரியே மன்னிக்கணும், அவரை மாதிரியே தயாள குணமாக இருக்கணும், எல்லார் இடத்துலையும் அன்பாக இருக்கணும். அப்போ அன்பாக இல்லைன்னாக்கா நம்ம மற்ற மன்னிக்கவே முடியாது. அப்போது அன்பை கூடுமான மட்டும் எல்லார் இடத்துல எப்படி இருக்கணுமா, சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எல்லார் இடத்துல சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லார் இடத்துலையும் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஸோ இதுதான் இது இருந்தாவே எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மன்னிச்சிடுவோம். அப்போ அவங்கள தான் மன்னிக்குவோம், இவங்கள தான் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. அப்போது எனக்கு ஒரு சாட்சி என்னன்னாக்கா, நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது சூப்பர்வைசராக வேலை செய்யும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து காசெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. என் காசும் நிறைய பேர் எடுத்துகிட்டு எனக்கு நிறைய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது என்கிட்ட அப்போது நான் யாரெல்லாம் எனக்கு காசு தருமோ அவங்க வீட்டுக்கெல்லாம் தினமும் போவேன், நைட்டில் போவேன், காலையில் போவேன், இப்படியெல்லாம் போயின்னு இருக்குவேன். அப்படி போயின்னு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை தான் அதிகம் ஆச்சு. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே வேதனை அதிகம், நிறைய வேதனை, நிறைய இது சமாதானமே இருக்காது. அப்போ ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு இங்கே வரும்போது நம்ம பாஸ்ட்டு அங்கிள் வந்து மெசேஜ் எடுத்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை கூட என்ன பண்ணுங்கள், மன்னிச்சிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு மெசேஜ் எடுத்தார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
அப்போது துரோகம் பண்ணவங்களை கூட என்ன பண்ணுமா, நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது மன்னிக்கிறதுக்கு என் மனசு வரல. ஏன்னா லட்சக்கணக்கில் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, மன்னிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி என்னால் முடிஞ்சு மட்டும் நான் மன்னிச்சிடுறேன் ஏசப்பா, அவங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், அவங்கள இனிமேல் திட்ட மாட்டேன், அவங்கள நான் மன்னிச்சிடுறேன் மனசார அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து நான் அவங்ககிட்ட போகிறதே விட்டுட்டேன். ஆனால் அந்த காசு வந்துச்சா வரலையான்றது பெருசு இல்லை, என் மனசு ஒரு பெரிய சமாதானத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அப்போது நம்ம யாரை மன்னிக்கிறோம், நம்ம எப்படி மன்னிக்கிறோன்ற, எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எதை செய்கிறோன்றது தான் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்தி கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள், இது எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு உருளைக்கிழங்கு மூட்டை இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்க. அதை வச்சுட்டு ஒரு பேக் எடுக்கிறேன், ஒரு சின்ன பேக் எடுத்துகிட்டு அந்த பேக்கில் அந்த உருளைக்கிழங்கு மூட்டையிலேருந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன், யார் பேரெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறேனோ அவங்க பேரெல்லாம் ஒவ்வொரு பேராக சொல்லி ஒவ்வொரு உருளைக்கிழங்கு அந்த பேக்கில் போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று எடுத்துகிட்டு இளங்கோண்ணனை மன்னிக்க மாட்டேன், இன்னொன்று சாரை மன்னிக்க மாட்டேன், மூணாவது டானை மன்னிக்க மாட்டேன், நாலாவது ஷேரனை. ஏன் இவங்களெல்லாம் சொல்கிறேன்னா இவங்க தான் கோச்சிக்க மாட்டாங்க, அதனால தான் இவங்களெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பேக்கில் போட்டுக்கிறேன். இப்போது அந்த பேக் பெருசாகிடுது. அந்த பெருசாகிட்டு அந்த பேக்கை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், என்னுடைய தோல் மேலே போட்டுக்கிறேன். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அந்த பேக்கை சுமந்துனே போகிறேன். ஸ்கூல் போகிறேன், வேலைக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், எங்கே போகிறனோ ஆஃபீஸ் போகிறேன், எங்கே போனாலையும் அந்த பேக்கை தூக்கினே போகிறேன். அது எனக்கு எப்படி சுகமாக இருக்குமா, எப்படி இருக்கும், பாரமாக இருக்கும். ஆனால் அது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், அந்த பாரத்தை சுமந்துனே போகிறேன். அது நாளடைவில் என்ன ஆகும், அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கெட்டு போயிடும், அழுகி துர்நாற்றம் அடிக்கும். அப்போ பேட் ஸ்மெல் வரும். ஆனால் நான் எப்படி போகிறேன், டிப் டாப்பாக இன் பண்ணி நல்லா அழகாக போட்டுன்னு என்ன பண்ணுறேன், அந்த பேக்கை மாட்டின்னு போகிறேன். யாருன்னா என் பக்கத்தில் வருவானா, யாரும் வரமாட்டாங்க. அப்போது நம்ம தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் அடிக்கிற ஒரு பாரத்தை தான் நம்ம சுமந்துன்னு போயிட்டுருக்குறோம். வாழ்க்கையில் கடந்து போயினே இருக்கிறோம். நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பின்னாடி ஒரு பெரிய ஒரு மூட்டை துர்நாற்றம் அடிக்கிற மூட்டையை நம்ம சுமந்துன்னு தான் போயின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்போது எல்லாருக்கும் மன்னிக்கணும், எல்லாருக்கும் நம்ம அன்பாக இருக்கணும். அன்பு இல்லைனா ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாது. அழகாக டாபிக் கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் அன்பு கூறுங்க, முழு இதயத்தோடு தேவன் இடத்துல அன்பு கூறுங்க. அப்போது எல்லாத்துலேயும் அப்படியே ஒரு லிங்க் கோரிலேட்டட் ஆகிட்டே வந்துனே இருக்குது. அழகான டாபிக்ஸ் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஒருத்தர் மன்னிக்கலைனாக்கா நம்மளுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்படும். நம்ம ஒருத்தர் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார், நம்முடைய பாவங்கள் ஆசீர்வதிக்கவே படமாட்டாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் கோயிலுக்கு போனாலும், என்னதான் பைபிள் படித்தாலும், என்னதான் நான் ஊழியம் செஞ்சாலும், எனக்கு நான் இன்னொருத்தரை மன்னிக்கிற அன்பு மன்னிக்கிற குணம் என்கிட்ட இல்லைனாக்கா நான் வேண்டுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது, நம்ம மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மன்னிச்சிடுங்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போது கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பா. ஒரு நிமிஷம் கண்டு முடிச்சு ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மன்னிக்க முடியாத இருதயம் இருந்தால் தேவன் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக அந்த புதிய இருதயத்தை நீங்கள் கொடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. லகுவான இருதயத்தை தேவன் எங்களுக்குள்ளாக நீங்கள் புதுப்பித்து தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதோ எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆவியானவரே. அப்பா, வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடி ராஜா இருதயத்திலே அதை வாங்கி அதை நிலைக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்பா, எல்லாரிடமும் ஆண்டவரே அன்போடு நடந்து கொள்ள மன்னிக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் தாமே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரகுக்காக மீண்டுமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? God bless Raghu and his family and his ministry. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ரகு மெசேஜ் கேட்டு ஜாலியாக இருக்குதா? ஜாலியாக இருக்கிற மாதிரியா மெசேஜ் கொடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படியே ஒரு
நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம், மெசேஜ் கொடுத்தா கை தட்டுவோம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம், சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரு. அவர் ஒரு 10,000 பேர் கேதர் ஆகிற ஒரு சர்ச்சு ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன், 85 வயதை கடந்த ஒரு மனுஷன், தேவ மனிதன். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் போய் கேட்டு நிற்க மாட்டாங்க. அவர்கிட்ட ஒரு நாள் அந்த சபையில் செய்தி கொடுக்கும்படியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ போனேன். அவர் கூப்பிட்டாரு. வர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உட்காரு அப்படின்னாரு. உட்காந்தேன் அவர் பக்கத்தில். நிறையா பேச மாட்டார் யார்கிட்டையும். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு கை கட்டின்னு எதிரில் போய் உட்காந்தேன். சொல்லுங்கள் பெரியப்பா. யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணிடலாம், யார் வேணாலும் பாட்டு பாடிடலாம். கிறிஸ்தவம் பிரசங்கமோ பாட்டோ இதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ப்ராக்டிஸ். என்ன சொன்னார்? இட் இஸ் எ ப்ராக்டிஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுவதுக்கு சமம். ஆமென். இப்போ ரகு கராத்தே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த கராத்தேவை என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஆண்டவர் கூட அழகாக சொல்லியிருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் என் வார்த்தையை கேட்டு, ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, எங்கே இருக்குது? 7ஆம் அதிகாரம் 24 மத்தேயுவில் படிங்க. இந்த பிரசங்கம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்கள். 7 24 சொல்லுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ நீங்கள் இப்போ புத்தியுள்ள மனுஷனாக வெளியே போகணுமா? புத்தி இல்லாத சூப்பர் எவனோ 6 அடித்தாலும் கை தட்டுறோம், ரகு மெசேஜ் கொடுத்தாலும் கை தட்டுறோம்னாக்கா நம்மளை ஆண்டவர் என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார்? புத்தி இல்லாத மனுஷர்கள். அப்போ இங்கேருந்து கடந்து போகும்போது புத்தியுள்ள மனுஷர்களாக நம்ம வெளியே போகணுன்னு சர்டிஃபிகேட்டை இயேசு சாமி கிட்ட நம்ம வாங்கணும்னு சொன்னால், இங்கேருந்து போகும்போதே நிற்கிறாரு ஆண்டவர், அங்கே சர்டிஃபிகேட் வச்சு நிற்கிறார். இந்தாம்மா போகும்போதே கொடுத்து அனுப்புகிறாரு கையில். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மனுஷன். பசங்க நல்லா இருந்துச்சுன்னு கை தட்டிட்டு கேட்டுட்டு நான் சொல்லிய இவைகளெல்லாம் இயேசு சொன்னதை தான் நீங்கள் 4 நாளாக தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க. 40 நாளும் அதை தான் என்ன பண்ண போகிறோம்? அவர் இயேசு சொல்லிய, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இயேசு சொல்லிய. அதை இங்கே வந்து சொல்கிறதுக்கு ரகு வராரு, நான் வரேன், டான் வரா, நீங்கள் எல்லாம் வர போகிறீங்க. அதை தான் இயேசு என்ன சொன்னாருன்றதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். நீங்களும் அதை தான் சொல்ல போகிறீங்க, மற்றவங்களும் உட்காந்துருக்கிறவங்க சொல்ல போகிறீங்க. இதை என்ன செய்யணுமா? காது கேட்கலாம், இருதயத்துக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், அதுக்கு மார்க் போடலாம், வேல்யூ போடலாம். இவங்களுக்கெல்லாம் போகும்போதே ஆண்டவர் முட்டாள்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவார். ஆமென். ஆனால் புத்தியுள்ள ஒரு சர்டிஃபிகேட்டை ஆண்டவர்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் அதை என்ன செய்யணுமா? அவைகளின் படி செய்யணும். இப்போ சொன்னது எல்லாமே கேட்கறதுக்கு இல்லை, எதுக்கு? அது இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் சிஸ்டர். ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயத்துக்கு தெரியும் யார்கிட்ட ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நான் சொன்ன பாயிண்டெல்லாம் ரகு சொல்லிட்டாரு. நான் யோசிச்சுட்டு வந்ததெல்லாம் ஒரு வேளை இதெல்லாம் மிஸ் பண்ணால் சொல்லணும். பாருங்கள், ஆண்டவர் மன்னிப்பு கேட்காம தான் முதல் வார்த்தையை மன்னிப்பு கொடுத்தார். யாராவது இயேசுக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்களா? இட்ஸ் சம்பன் ஆஸ்க். முதல் வார்த்தை சிலுவையில் இருந்து பேசும்போது என்ன மன்னிச்சிடுங்க, ஐம் சாரின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணல, இயேசுக்கிட்ட கேட்கல. பட் ஹி வாஸ் ரெடி டு ஃபர்கிவ். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ். அது என்னது? ஆமாம், இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு சிலர் துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ துரோகம் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன வரும்? மன்னிப்பு வரும். அப்போ அவங்க நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்க கேட்குவாங்களா? அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கர்த்தர் பார்வைக்கு நீங்கள் மன்னிச்சிடணும். யார் பார்க்கறதுக்காக மன்னிக்கணும்? நீங்கள் மன்னிச்சிட்ட விஷயம் அவங்களுக்கு எப்போ தெரியணும்? அவங்க கேட்கும் போது தெரிஞ்சா பரவாயில்ல. அவங்க கேட்கும் போது நான் உங்களை அன்றைக்கே மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கேட்குற இது மன்னிப்பு 2 ப்ராசஸ். மன்னிப்புக்கு 2-way ப்ராசஸ். அதில் 2 பேர் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணவங்க, இன்னொருத்தர் தப்பு பண்ணப்பட்டவங்க. ஆமாவா? யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர்,
இன்னொருத்தர் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒருத்தர். ஸோ 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தில். ஒருத்தர் மட்டும் சம்மந்தப்படலை இல்லையா? மன்னிப்பில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்குவாங்க? 2 தரப்பு இருக்கும் எப்போவுமே. ஒன்று காயப்பட்டவங்க, இன்னொன்று வந்து காயப்படுத்தினவர்கள். இந்த காயப்பட்டவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ கர்த்தருக்காக மன்னிச்சிடணும். ஆமென். கர்த்தர் பார்க்குறாரு, அதுக்காக மன்னிக்கணும். இவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ ஆனால் நீங்கள் மன்னிச்சிடணும். இது ஏன்னா இட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். கர்த்தர் பிதா. இப்போ பாருங்களேன், இந்த ரிவார்டு வந்து உடனே கிடைச்சிடாது. மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிஷமே ஆண்டவர் வந்து வெரி குட்னு கை கொடுத்துட்டு போன மனுஷன் யாருன்னா இருக்கிறாங்களா? அடுத்த நாளே அதனுடைய பலனை அனுபவிச்சவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? இந்த பலன் இப்போ தெரியவே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிதா மன்னிக்கிறாராம். அது எங்கே நடக்கும்? எங்கெங்க நடக்கும்? எங்கள் தாத்தாக்கு 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 தாத்தா இந்த மாதிரி ஒருவேளை மன்னிச்சிருந்தாருன்னா அவருக்கு உண்டான ரிவார்டு கூட இன்னும் அவரும் பார்க்கல. அப்போ எப்போ பார்ப்பார்? அதை நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வருகிறது. ஆமென். there is a day called judgment day. ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அந்த நாளில் தான் அந்த கணக்கு பற்றி அதை பற்றி பேசவே போகிறாங்க. அது என்றைக்கோ எங்கேயோ நடக்க போகுதுன்றதுனால நமக்கு என்ன தேவையில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அங்கே நீங்கள் மன்னிச்சதை பார்த்து அந்த கணக்கு கர்த்தர் வச்சுன்னு உங்கள் கணக்குங்களெல்லாம் அங்கே பார்த்து எத்தனை பேருக்கு நீ மன்னிச்ச, எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினாங்க, நீ பதிலுக்கு எத்தனை பேருக்கு மன்னிச்ச, எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டும் மன்னிக்காமல் இருந்த, வசனத்தில் ஆண்டவர் பேசியும் மன்னிக்காமல் இருந்தது எத்தனை பேருக்கு, இந்த கணக்கெல்லாம் அவர் ரெடியாக எழுதி வச்சுருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறார் ஆண்டவர். அதை சொல்லுங்கள், 2 பேருக்காவது சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட்டு கூட ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் மன்னிச்சாலும் ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு, மன்னிக்காததையும் ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களை மன்னிச்சவங்களும் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்களை மன்னிக்காதவர்களையும் ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. 2-way ப்ராசஸ். நல்லா குத்துச்சு அவருக்கு சொல்கிற மாதிரி வரைக்கிற மாதிரி இல்லை. உனக்கும் தான் எதனா ஒரு சம்பவம் சொன்னால் நமக்கு டப்புக்குன்னு ஒரு ஆள் ஞாபகம் வரும். சூப்பராக பேசுனீங்க பிரதர், அவருக்கு நல்லா வரைச்சிருக்கோம், ஏன் உங்களுக்கு வரைக்கலையா? நம்ம அப்படி தானே நல்ல மெசேஜ் ஓடு நிற்கும் போது ஏன் மொண்டாட்டி இல்லையே இந்த நேரத்தில், அப்படி நிறைய நேரம். இது வந்து அவர் கேட்கலையே, ஷாரன் எங்கே இருக்கிறீங்களா, அந்த மாதிரி அவங்க நிறைய எங்கே இருக்குவாங்க. அது வசனம் இவங்க தான் கேட்கணும், இது பற்றியா அவங்களுக்கு அப்படி கிடையாது. வசனம் வரும்போதே அது யாருக்கு? எனக்கு, நமக்கு, எனக்கு உண்டானது தான் ஆண்டவர் பேசின்னு இருக்கிறார். நம்ம நினைக்கும் ஐயோ இதை கேட்கறதுக்கு என் வீட்டுக்காரர் இல்லையே, இதை கேட்கறதுக்கு அவங்க இல்லையே. அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் ஒரு சம்பவம் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இல்லை, இவங்க இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. வசனம் எனக்கு. சொல்லுங்கள், இங்கே நின்று பேசுகிற எல்லா செய்தியும் எனக்கு தான். யார் பேசினாலும் அதுலேருந்து வர வார்த்தை இயேசுவினுடைய வார்த்தை. இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அதை கடைப்பிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். இதனுடைய பலனை உடனே அனுபவிக்கலைனாலும் நிச்சயம் பலன் உண்டு. கர்த்தர் கணக்கில் இருக்குது அதனுடைய பலன்களை. ஏன்னா கர்த்தர் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்கிறாரு. நான் நல்லா சொல்லுவேன், மற்ற காரியத்தில் என்ன பரிசுத்தமாக வாழ்கிறியா, நீ இது பண்ணுறியா அது பண்ணுறியான்றதெல்லாம் எனக்கு அதிலலாம் நான் எவ்வளோ மார்க் எடுக்குவேன்னு தெரில. பார்டர் பாஸ் எடுக்குவேன்னா நீ அப்படி இருக்கிறியா இப்படி இருக்கிறியான்னு என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியாது. ஆனால் மன்னிக்கிறியானா அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். கூடவே வாழ்கிற என் மனைவி சாட்சி. ஆமென். நாங்கள் சண்டை போடுவோம், லைவ் வேறு போயின்னுக்குது. பரவாயில்ல. நிறைய நேரத்தில் சண்டை போடுவோம், பயங்கர கோபமாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்குவேன் நான். ஏன்னா கோவத்தில் ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது, நான் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் என் மனைவி இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு வந்து குறுக்க நிற்குவாங்க. அப்போ நான் வெளியே போயிட்டு ஒரு 1.5 hours 1 hour திருப்பி வந்துட்டேன்னா, ஒரு 2 hours ஆயிடுச்சுன்னா என்னை விட்டுட்டாங்கன்னா நான் ஒரு சண்டை போட்டதே மறந்துட்டுப்பேன். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாது, கோபம் வந்தது மறந்துடணும். அமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், மறந்துடுங்க, அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் மறந்துட்டுக்கிறேன். நான் வெளியே கொஞ்சம் அந்த டென்ஷன் சால்வ் ஆகுற மாதிரி ஒரு இடத்துக்கு எங்கன்னா போயிட்டு வந்துட்டேன்னா, வேறு எங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டோன்னா அது மறந்துடுவோம்.
சின்ன சின்ன விஷயத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் அந்த காரியங்களை. கோவிட் டைமில் எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கு இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் ஷாரன் சாட்சி. அப்போது எங்கள் வீட்டு அம்மா வந்து கோவிட்டில் வேறு யாரும் அங்கேயும் போகல. கிட்டத்தட்ட எத்தனை மாதம் லீவ் விட்டாங்க? ஒரு 8 மாதமா? ஐயோ, நாங்கள்லாம் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கே போகலங்க. நீங்கள் ஸ்கூல் லீவ் விட்டது சொல்லுங்கள். ஆமாம், பிள்ளைங்களை போய் கேளுங்க, வீட்டில் சொல்லுவாங்க கரெக்டாக. இந்த 8 மாதமும் இந்த கைக்கு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருந்தார். ₹1 குறையில இந்த கையில் சம்பளம். அப்போ இதை போஷிக்கிறவர் யார்? கர்த்தர். இதை என் மண்டையில் டெய்லி ஓடின்னு இருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த சம்பளம் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்களோ தெரியாது. எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார அம்மா வருவாங்க. அவங்க ஒரு நாள் இல்லை லேட்டாக வருவாங்க, ஒரு நாள் சாக்கு போட்டு நின்றுவாங்க. ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஷேரனுக்கு. இதை பாருங்கள், நீங்கள் எத்தனை நாள் வருவீங்களோ அத்தனை நாள் தான் சம்பளம் தருவேன், இதுக்கு மேலே அடிக்கடி லீவ் கேட்காதீங்க அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வந்தேன். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு. அப்போ ஷேரனுக்கு சொன்னேன், இல்லைம்மா, நம்ம உட்காந்து 8 மாதமாக சும்மா ஆண்டவர் போஷனுங்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ஆண்டவர் என்ன கணக்கு கேட்குவார், நம்மளை கணக்கு கேட்குவார். ஒரு நாள் வரலண்ணா, நீ சொல்லிக்கோ, ஆனால் கட் பண்ணாத, கொடுத்துரு, நீ வேணா சொல்லிக்கோ, ஆனால் என்ன பண்ணிடணும். அப்போ சொன்னேன், இது குட்டி குட்டி விஷயந்தான். இது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். நான் பண்ணுற பெருமைக்கு சொல்லலை, சின்ன விஷயமா சொல்கிறேன். நமக்கு என்ன இது செய்யும் போது கர்த்தர் அதை எப்படி பார்ப்பாருன்னு நீங்கள் பார்க்கணும். ஒருத்தருக்கு மன்னிக்காத போது கோவம் வரும் தான், மன்னிப்பு முடியாத சுச்சுவேஷன் வரும். கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வேறு எங்கேயாவது போங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நான் மன்னிச்சிடுறேன். நான் வித்தியாசமாக மன்னிச்சிருக்கிறேன். 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ, ஆண்டவர் அவங்கள எப்படியாவது நீங்கள் கணக்கு கேட்டே ஆகணும், அவங்கள மாட்டிக்கணும், அவங்க கேள்வி கேட்கணும், இப்படியெல்லாம் கேட்டுன்னு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்கள மன்னிச்சிடு, மறந்துடு, இந்த டாப்பிக்கும் மறந்துடுன்ட்டார். அப்படியும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஜெபம், எப்படி இருந்தாலும் நியாய தீர்ப்பு நல்ல ஒரு கேள்வி கேட்டு எல்லாரும் முன்னாடி அவங்கள நிற்க வச்சிருவீங்களே சாமி, அப்படி ஜெபம் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போச்சு, சச்சே அது கூட வேணாம், அந்த ஆத்மாவும் மன்னிக்கப்பட்டோம், ஆண்டவரே முழு மனசோடு அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்படியான கிருபையை எனக்கு கொடுத்துருக்குறார். ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதை ப்ராக்டிஸிங். பர்ஃபெக்ட் ஆகிட்டான்னு சொல்ல முடியாது, மன்னிக்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிரதர், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேட்குறது இல்லை, நீச்சல் அடிக்கிறது எப்படி, கராத்தே போடுவது எப்படி, நேராக ஒரு கையை மடக்கி கொள்ள வேண்டும், இழுத்து கொண்டு வேகமாக குத்த வேண்டும், இது போட்டு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பைபிளில் இருக்கிற ஒரு இவ்வளோ பெரிய புக்கு எழுதணுன்னா கூட அதை ராத்திரி பகலாக படிச்சுட்டு யாருன்னா கராத்தே போட முடியுமா? நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. தண்ணீரில் குதிக்க வேண்டும், கையை நீட்ட வேண்டும், காலை ஆட்ட வேண்டும் சொல்லிட்டேன்னாக்கா, எழுதி வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு போய் கபார்னு குச்சிட்டிங்கன்னா, ஃபுல்லாக படிச்சிட்டேன் புக்கை, தண்ணியில் குச்சிடுறேன் நேராக துபீர்னு குச்சிங்கன்னா நீச்சல் அடிப்பீங்க, என்ன ஆவீங்க? அதுதாங்க இங்கே சொல்கிறதெல்லாம் புத்தகத்தில் கேட்குற மாதிரி. ஆமேன். இது மண்டை உள்ள ஏறும், காதில் போவோம், இருதயத்துக்கு போவோம், பட் வார்த்தை ப்ராக்டிஸாக மாறணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இங்கேருந்து கேட்குற ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிரதர். ஆமேன். இங்கேருந்து வருகிறது 40 நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். மன்னிக்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அடுத்தவர்களிடத்தில் அன்பு கூற ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போவே தெரியும் உங்களுக்கு எந்தெந்த லிஸ்ட்டு, உங்கள் லிஸ்ட்டு யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணீங்கன்னு ப்ராக்டிஸை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஒரு ஃபோன் பண்ணுங்க, போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன நோக்கத்தில் இவன் கேட்குறான்னு தெரியலையே, சாப்பாட்டில் எதனா பிரச்சனை இருக்குமோ யோசிக்குவாங்க. யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப நாள் ஃபோன் பண்ணல பாருங்கள், மூஞ்சி வெட்டின்னு போனீங்க பாருங்கள், ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஹவ் ஆர் யூன்னு போடுங்க. ஏமா நீ வேறு யாருக்குன்னு அனுப்பிச்சிட்டு போகிற, அது வேறு பெரிய பிரச்சனையாக போயிடுது. இந்த வாலிப புஸ்தங்களுக்கு எது சொன்னாலும் பயமாகுது. நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சுன்னு, சார் தான் சொன்னார் ஃபோன் பண்ண சொன்னார்ன்ட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோனு பண்ணி வேறு பிரச்சனையில் மாட்டி விட்டுரு போகிறீங்க. ஆமேன். நியாயமாக யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ, யார் இடத்துல கோச்சின்னு இருக்கிறீங்களோ
அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அவங்களிடத்துல அன்பை காண்பீங்க. ஆமேன். துரோகம் பண்ணினவர்கள் இடத்துல பேசுங்க. ஆமேன். அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். இயேசு என்ன செய்தாரோ அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கிறார். ஆமேன். நேற்று தானே பேசணும். பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறாரு? அவன் என்னன்னா கெட்டு போனால் உனக்கு என்ன, நீ என்ன பண்ணு, நீ என்னை பின்பற்றி வா. ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீ இயேசுவை பின்பற்றி போங்க. ஆமேன். இயேசுவை பின்பற்றுங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு என்ன பலன் கிடைச்சது, அதெல்லாம் வேண்டாம். இயேசுவை நாம் பின்பற்ற போகிறோம். ஆமேன். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீங்க? இயேசுவை எத்தனை பேர் பின்பற்ற விரும்புகிறீங்க? ஆமேன். எழுந்து நிற்கலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற புத்திமான்களாய் ராஜா, ஞானவான்களாய் எங்களை மாற்றுவீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நிச்சயம். பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. நம் இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. தகப்பனே, வெகு சீக்கிரத்தில் நீங்க வர போகிறீங்க ராஜா. உடைய நாள் சீக்கிரமா இருக்கிறதுன்னு வார்த்தை சொல்லுது ராஜா. உடைய வருகைக்கு முன்பதாக, நாங்கள் மரிப்பதற்கு முன்பதாக எங்களை சீர்படுத்தி, எங்கள் ஒருவருடைய பாவங்களை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும்படியான மன பக்குவத்தை, அந்த இருதயத்தை இங்கிருந்து போகும்பொழுதே எங்கள் இருதயத்துக்குள்ள தாங்க ராஜா. பார்வோனின் இருதயத்தை நீங்க மாற்றினீங்க, கடினப்படுத்தினீங்க, மீண்டுமா லகுவாக்குனீங்க. அதுபோல எங்கள் இருதயத்தை லகுவாக்குங்க ராஜா. எங்கள் இருதயத்தை மாற்றுகிற வல்லமையும் ஆளுமையும் உங்கள் கையில் இருக்குதே, அதுக்காக நன்றி. இங்கேருந்து கடந்து போகும்பொழுது ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் டச் பண்ணுங்க ராஜா. எந்த பகுதியில் விட்டு கொடுக்க முடியாது இருக்குதோ இந்த இருதயத்தில், என்னால் இது முடியலன்னு சொல்கிற காரியத்தில், அந்த இருதயத்தில் அதை செய்யத்தக்கத அந்த பலத்தை கர்த்தர் தொட்டு இந்த நாளிலிருந்து கேட்ட வார்த்தைகளை பிராக்டிஸ் பண்ணும்படியான தயவையும் கிருபையும் இந்த நாளில் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகுவதாக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மை போல மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மும் சாயலாய் எங்களை மாற்றிக்கொள்ளுங்க ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க. மன்னிக்க கற்றுத்தாங்க ராஜா. இந்த நாளில் செய்தியை கொடுத்த அருமை சகோதரன் ரகுவுக்காகவும், அவருடைய குடும்பத்துக்காகவும், அவருடைய சகல ஊழியங்களுக்காகவும், எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற பல காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகி எல்லா நன்மைகளுக்குள்ளும் மகன் உட்பிரவேசிக்க இந்த ஆண்டு கர்த்தர் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகளுக்கு திறக்கட்டும் ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க இந்த நாளில் ராஜா. வர்ஷிப் பண்ணவர்கள், கீபோர்டு வாசித்தவர்கள், ஆப்ரேட் பண்ணவர்கள், சபையில் ஊழியத்துக்கு உறுதுணையாய் நின்ற சிறிய பெரிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் துணையாய் நின்று ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டரமாக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். சபைக்காக செபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்காக செபிக்கிறோம். சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தூரத்திலிருந்து தாங்கி கொண்டு ஜெபத்தில் தாங்கி ராஜா காணிக்கைகளால் தாங்குகிற ஒவ்வொருவரையும் இயேசு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை தூரத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கும் கர்த்தர் ராஜா இளைப்பாறுதலை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்மை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ராஜரா ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ராஜா.
மீண்டுமாய் நாளை தினத்தின காரியத்தில் எங்களோடு பேசுவீராக. இடைப்படும் ஓய்வு நாளை ராஜா பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் நம்மை அணுகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை மன்னித்த நமக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுத்த இந்த நாளில் வார்த்தை சொன்ன நம்மோடும் நம் குடும்பங்கள் அனைவரோடும் தாங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமேன். God bless you.